இங்க ஒரு ஆள் மண்ணுக்கடியில இருந்து ஒரு சங்கிலியை கஷ்டப்பட்டு தூக்குறான். ஆனா பக்கத்துல இருக்கிற பாட்டி அதை ஒத்த கையிலேயே தூக்கிறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த சங்கிலியை ஒரே நேரத்துல இழுக்கும் போது அவங்க நிக்கிற இடத்துக்கு பின்னாடியில இருந்து தண்ணி வேகமா வெளில வருது. அதை பார்த்துட்டு இதை இன்னும் வேகமா இழுக்கணும்னு அந்த பாட்டி சொல்றா. அப்ப திடீர்னு பின்பக்கமா ஒரு பெரிய திமிங்கலத்தோட வாள் வெளில வருது. அதுக்கப்புறமா தான் தெரியுது அவங்க எல்லாருமே இவ்வளவு நேரம் ஒரு திமிங்கலத்துக்கு மேல நின்று இருந்தாங்கன்னு. அந்த சங்கிலியை பிடிச்சி நல்லா வேகமா இழுக்கும் போது அந்த திமிங்கலம் மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அவங்க எல்லாருமே இந்த திமிங்கலத்துக்கு மேலே இருந்து அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த திமிங்கலம் தொடர்ந்து பறக்கணும்னா அந்த சங்கிலியை யாராச்சும் ஒரு ஆள் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பாட்டி ரொம்ப நேரமா அந்த சங்கிலியை இழுத்து பிடிச்சதுனால ரொம்ப டயர்டாகி அந்த சங்கிலியை கீழே போட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த சோல்ஜர் வந்து உடனே சங்கிலியை இழுத்து பிடிச்சிக்கிறாரு. அந்த திமிங்கலத்துக்கு மேலே இருந்து ரொம்ப தூரம் பயணிச்சு ஒரு பனி பிரதேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த திமிங்கலம் அவங்க இவ்வளவு நேரம் வந்த பாதையிலேயே ரிட்டர்ன் திரும்பிடுது. இதை பார்த்துட்டு அந்த திமிங்கலத்துக்கு மேல இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு ஆளா கீழே குதிக்கிறாங்க. கடைசியா ஒரு ஆள் குதிக்க போறப்போ அந்த திமிங்கலம் ஒரு பனி பாறையில மோதி மத்தவங்க எல்லாம் குதிச்ச இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போயிடுது. உடனே அந்த ஆள் அந்த திமிங்கலத்தோட சங்கிலியை பிடிச்சி இழுக்கும் போது அது நேரா செங்குத்தா வானத்தை பார்த்து பறக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த சங்கிலி அந்த ஆள் கையில இருந்து மிஸ் ஆகி அவர் சறுக்கிக்கிட்டே கீழே ஒழுக போகும்போது கரெக்டா அந்த திமிங்கலம் வாலாட்டி அந்த ஆளை மத்தவங்க கூடவே சேஃபா லேண்ட் ஆக வச்சிருது.